ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிரான்சிஸ் முறையில எடுக்கிறது பெரிய லாபமா நஷ்டமா அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பிரான்சிஸ் முறையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து டிவி மீடியால எல்லாமே விளம்பரப்படுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம கடையை போட்ட உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு உள்ள மார்க்கெட்டிங்ல உள்ள பீப்புள்ஸ் நம்ம ஏரியால இருந்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, அவங்க மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சூப்பரா நம்ம நிர்வாகம் பண்ணி கொடுத்தா போதும், ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே நேரத்தில் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது என்ன பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படி பிளாட்டா கொடுக்காங்களா அல்லது பெர்சன்டேஜ் அடிப்படையில் வருஷம் கூட்டுதாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை பர்ச்சேஸ்ல வந்து பெரிய ப்ராஃபிட் பார்த்துருவாங்க, சேல்ஸ்ல உள்ள லாபத்தை தான் நம்ம கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது சேல்ஸ்ல ப்ராஃபிட்டுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்காங்களா வருஷம் கொடுக்கறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி பிரான்சிஸ்ல வந்து நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீ கடை எடுத்துக்கோங்க. டீ கடையில வந்து மெயினா வந்து மசாலா டீ, பெப்பர் டீ, இஞ்சி டீ அந்த மாதிரி கொடுப்பாங்க. எல்லாமே பவுடர் மெட்டீரியலா கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய்க்குள்ள பொருளை வந்து 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கு நம்மகிட்ட பில் பண்ணுவாங்க. பிரான்சிஸ்ல இருந்து ஏற்கனவே ஆல்ரெடி முதல்ல ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிடுவாங்க. ஆனா ரேட் அனாலிசிஸ் பாக்கியில சென்னையை கம்பேர் பண்ணியில நம்ம ஊர்ல 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு டீ விற்கும். இன்னைக்கு மதுரை சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போனீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேல டீ வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் சென்னையை பாத்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா தனியா காபி ஷாப்னு வச்சு கூட ஓட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணல ரேட் வந்து 1000 ரூபாய்க்கு நம்மளா வந்து தயாரிக்கக்கூடிய பொருளை அவங்க 3000 ரூபாய் பில் பண்ணணும். டேர்ன் ஓவரை கரெக்டா சொல்லணும். அதுல இருந்து அவங்க பயங்கரமான லாபத்தை வந்து மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட இருந்து லாபம் பார்த்துருவாங்க. நம்மளால ஒரு பிட்டு கூட லாபம் பார்க்க முடியாது. ஸோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நல்ல பிராண்டட் எடுத்து பண்ணீங்கன்னா பிரான்சிஸ் ஜெயிக்கலாம். சும்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் பிரான்சிஸ்ல ஒரு டீ கடை போட்டுடலாம் பெரிய சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு பிரான்சிஸ்காரனுக்காண்டி அந்த கொடுத்த கம்பெனிக்காரனுக்கு ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு காலம் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதுக்கு நம்மளோட யூனிக்யூவா நம்மளோட டேஸ்ட் தனியா கொடுத்து நமக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணி நம்ம கடையை பிரான்சிஸ் கொடுக்கிற அளவுக்கு நேமாக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ரெடியா? நன்றி. நான் மற்றொரு சந்திப்போம். நன்றி.